आराधना करें और उनका महान मेज पर हम चले आए। மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம்மை ஆராதிப்பதற்கு அவருடைய பந்தியிலே பங்கு கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார். परमेश्वर का जो बहुत बड़ा दया के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूं। ஆண்டவருடைய மிகப்பெரிய தயவிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். जब कभी भी हम परमेश्वर के पास हम चले आते हैं, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறோமோ सबसे ज्यादा परमेश्वर का जो प्रेम हमारे अंदर और उमड़ने पाए, ஆண்டவருடைய அன்பு இன்னும் அதிகமாக நம்மிடத்திலே இன்னும் அதிகமாக வளரட்டும். क्योंकि हमारा पवित्र जीवन क्यों न हो या पवित्र सेवकाई क्यों न हो, ஏனென்று சொன்னால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கட்டும், அது பரிசுத்த ஊழியமாக இருக்கட்டும், हमें निरंतर दौड़ने के लिए यही मदद करता है। அது நாம் தொடர்ந்து நிரந்தரமாக ஓடுவதற்கு இதுதான் நமக்கு உதவி செய்கிறதா अगर हमारे காணப்படுகிறது. जीवन में और अगर किसी बातों के ऊपर हमारा ध्यान जाएगा, ஒருவேளை மற்ற வேறு ஏதாவது காரியத்தின் மேலே நம்முடைய கவனம் செல்லும் என்று சொன்னால், हमारा सेवकाई में हमारा नजरें और कुछ चीजों के ऊपर जाएगा, நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய பார்வை வேறொரு காரியங்களின் மேல் போகும் என்று शायद சொன்னால், कहीं ना कहीं हमें रुकने का संभावना है। ஒருவேளை அது எங்கேயாகிலும் அது தடை பண்ணுவதாய் நமக்கு காணப்படும். परमेश्वर के ऊपर हमारा प्रेम हमें आखिरी तक लेके जाएगा। ஆனால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பானது நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வல்லமை உள்ளது. चाहे कुछ भी रुकावट आए, எந்த தடைகள் வந்தாலும் சரி, वातावरण जैसा भी बदल जाए, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி, मसीह यीशु में और इस सेवकाई में हम लगातार हम आगे बढ़ सकते हैं, கிறிஸ்துவிலும் நாம் ஊழியத்திலும் தொடர்ந்து முன்னேற முடியும். जिसके लिए प्रभु आपको और मुझको बुलाया। எதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்தாரோ, आज भी हम कोशिश करेंगे आगे आराधना में जाने के पहले कुछ बातों को हम प्रभु के बारे में देखेंगे। இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கலந்து செல்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய சில காரியங்களை நாம் பார்க்கலாம். यहाँ आप खोलिएगा रोमियो का पत्र उसका 8वां अध्याय, இங்கே என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம், और उसका 32वां वचन को हम लोग देखेंगे। அதனுடைய 32வது வசனத்தை பார்க்கலாம். रोमियो का पत्र उसका 8वां अध्याय उसका 32वां वचन, ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். हिंदी में पढ़ेंगे। जिसने अपने निज पुत्र को भी न रख छोड़ा, हाँ, परंतु उसे हम सबके लिए दे दिया, वह उसके साथ वो उसके साथ हमें और हाँ। सब कुछ क्यों न देगा। தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? यहाँ परमेश्वर का प्रेम को हम एक और बार यहाँ हम देख पा रहे हैं। இங்கே ஆண்டவருடைய அன்பை மீண்டும் ஒரு முறையாக நம்மால் பார்க்க முடிகிறது. वो अपना एक पुत्र प्रभु एकलौता पुत्र प्रभु यीशु मसीह को हमारे लिए दे दिया। அவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். तो क्यों हमको जो और चीजों को न देगा? ஏன் அவர் மற்ற காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பார்? मैं विश्वास करता हूँ हम प्रतिदिन कुछ जरूरत में हैं। நான் விசுவாசிக்கிறேன் நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தேவையிலே இருக்கிறோம். हम कुछ ना कुछ बातों के लिए प्रार्थना करते हैं, ஏதாவது காரியங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்கிறோம். और जरूरतें हमारा जीवन में सेवकाई में परिवार में होते रहता है। நம்முடைய ஊழியத்திலே குடும்பத்திலே நம்முடைய எல்லா காரியங்களும் தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. भले बाहर जब हम देखते हैं दिखाई नहीं देते हैं, ஒருவேளை வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது தென்படாமல் இருக்கலாம், वो जरूरत में है करके दिखाई नहीं देते हैं। இவர்கள் தேவையில் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கலாம். लेकिन हर एक मनुष्य के पास कुछ ना कुछ जरूरतें हैं। ஆனால் எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. लेकिन यहाँ एक बात को हम परमेश्वर के वचन से हम पाते हैं। ஆனால் இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. हम सारे जो जरूरतों को परमेश्वर पूरा करेगा। ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். हम जो जो बातों का जरूरत में है सब पूरा किया நாம் जाएगा। எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தேவைகள் இருக்கிறோமோ எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். क्योंकि यहाँ इस वचन में हम देख सकते हैं ஏனென்று சொன்னால் இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது हम विशेष लोग हैं। நாம் விசேஷித்தவர்களாகி இருக்கிறோம். यहाँ शायद आपको दिखाई नहीं दिया होगा, ஒருவேளை இங்கே உங்களுக்கு தென்படாமல் இருக்கலாம் हम विशेष करके। நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி. हम लोग क्यों विशेष है मालूम है? நாம் ஏன் விசேஷித்தவர்கள் தெரியுமா? हम सर्वशक्तिमान और महान परमेश्वर अपना पुत्र यीशु को हमारे लिए दिया। சர்வ வல்லமையுள்ள தேவன், மிகப்பெரிய தேவன், அவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார் நமக்காக. तो इसलिए जब हम विशेष लोग हैं, எனவேதான் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடினால் आपका और मेरा सारे जरूरतों को परमेश्वर पूरा करेगा। உங்களுடைய என்னுடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். हालेलुया। அல்லேலூயா. आज सुबह के वक्त में शायद कुछ ऐसे बातों को लेके आप सोच के यहाँ पर आए होंगे। இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்துக் கொண்டு வந்திருக்கலாம். आपके जो जीवन में निरंतर उस
उसके लिए आप प्रार्थना भी करते होंगे। நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதற்காக நீண்ட நாளாய் ஜெபித்துக் கொண்டும் இருக்கலாம். यहाँ परमेश्वर कहने के लिए चाहता है, இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், यीशु मसीह को दे दिया, இயேசு கிறிஸ்துவை கொடுத்து तो விட்டேன், मैं क्यों उन सारे चीजों को नहीं दूंगा? இந்த எல்லா காரியங்களையும் ஏன் நான் கொடுக்காமல் मैं இருப்பேன்? तुम्हारे सारे आवश्यकताओं को, जरूरतों को मैं पूरा करूंगा। நான் உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன். लेकिन यहाँ एक शब्द वहां पर लिखा हुआ है, ஆனால் இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. उस वचन को फिर से दिखाएंगे पढ़ना में, அந்த वचனத்தை திரும்பவும் பார்க்கலாம். और यहाँ लिखा है उसके साथ அதோடு கூட साथ में देंगे। அவரோடு கூட தான். क्या साथ में है? எதோடு கூட தான்? अगर प्रभु को हम लेंगे तब साथ में मिलेगा। இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு போவோம் என்று சொன்னால் அப்போதுதான் அதோடு கூட. मान लीजिए दुकान में जा रहे हैं, நீங்கள் உதாரணத்திற்கு வைத்துக்கொள்ளும் கடைக்கு ये போகிறீர்கள், सामान लेने से ये इनाम फ्री है, இந்த பொருள் வாங்குனீங்கன்னா இந்த பொருள் இலவசமாக अगर கொடுக்கப்படும். लेंगे तब मिलेगा। அத வாங்குனா தான் கிடைக்கும். तो इसका मतलब அதனுடைய அர்த்தம் हम जब विशेष बन जाते हैं, நாம் எப்பொழுது விசேஷித்தவர்களாய் இருக்கிறோமோ ये हमारे लिए दिया जाएगा। இது நமக்காக கொடுக்கப்படும். इसका मतलब विशेष होने का इसमें क्या बात लिखा गया है? இதனுடைய அர்த்தம் விசேஷித்தவர்களாக வேண்டும் என்று சொன்னால் இதில் என்ன जब எழுதப்பட்டிருக்கிறது? यीशु हमारे लिए दिया गया, எப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டாரோ यीशु को हम ग्रहण करने वाले होना चाहिए। நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். जब हम यीशु के साथ रहेंगे, எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோமோ जब हम विशेष बन जाते हैं, அப்போதுதான் நாம் விசேஷித்தவர்களாய் उसके மாறுகிறோம். आधार पर प्रभु आज खाने के लिए चाहता है। ஆண்டவர் இதன் அடிப்படையில் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். हमारे सारे आवश्यकताओं को परमेश्वर पूरा करेगा। நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். इसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் என்ன? हम जो भी मांगेंगे सब दे देगा? நாம் எல்லாத்தையும் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். नहीं नहीं, जो आवश्यकता है, जो जरूरत है, उन सारे चीजों को परमेश्वर இல்லை இல்லை, அப்படி இல்லை. நமக்கு எது தேவையோ, நமக்கு எது அவசியமாய் இருக்கிறதோ அதை ஆண்டவர் கொடுப்பார். परमेश्वर से हन होने वाले बातें कुछ भी नहीं। ஆண்டவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. आप जब प्रभु के द्वारा छुड़ाए गए हैं, நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டீர்களோ आपके हर एक जरूरतों को पूरा करना परमेश्वर के लिए आसान है। உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பது அவருக்கு எளிமையான காரியம். सुबह के वक्त में परमेश्वर आपसे बातें करने के लिए चाहता है। இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். आपके जो जरूरतें आपके नजर में बहुत बड़ा दिखाई पड़ता உங்களுடைய होगा। தேவைகள் உங்களுடைய பார்வையிலே மிகப்பெரியதாக தென்படலாம். ये कैसा हो सकता है अंकल? இது எப்படியாக நடக்கும் அங்கிள்? ये इतना बड़ा कैसा हो सकता है? இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நடக்கும்? आप विशेष है, நீங்கள் விசேஷித்தவர்கள். क्योंकि परमेश्वर ने प्रभु यीशु मसीह को आपके लिए दे दिए। ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். इसलिए उसके बाकी चीजों को देना बहुत आसान है। இதனுடைய அர்த்தம் என்ன? மற்ற எல்லா காரியங்களையும் கொடுப்பது மிகவும் எளியது. जब मिस्र देश से लोग बाहर आए, எப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வந்தார்களோ, परमेश्वर उनको छुड़ाया। ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினார். जब परमेश्वर के लोग कनान के ओर जा रहे हैं, அவர்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்ட பொழுது कनान देश के बारे में वायदा जरूर प्राप्त किए वे लोग। அங்கே கானான் தேசத்தை குறித்து வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான். हर एक रास्ता के हर एक बातों के बारे में प्रभु पहले कुछ नहीं बताया, எல்லாம் அவங்க வழியின் பாதைகளை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக சொல்லவில்லை. लेकिन समय समय पर ஆனால் நேரத்திற்கு அனுசார் पानी के न हो, भोजन के न हो, या वस्त्र के न हो, या चप्पल जूते कुछ भी के न हो, हर बातों को परमेश्वर पूरा அது किया। உணவா இருந்தாலும் சரி, உடையா இருந்தாலும் சரி, அவருடைய தேவைகளா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் सुबह ஆண்டவர் के वक्त கொடுத்தார். में हमें उत्साहित करने के लिए परमेश्वर चाहता है, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். हमारे सारे जरूरतें पूरा किया जाएगा। நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றி கொடுக்கப்படும். जो भी हमारे लिए आवश्यकता है, நான் எது நமக்கு தேவையா இருக்கிறதோ इन बातों को जब हम आगे कुछ समझना है, இந்த காரியங்களை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று आप சொன்னார். मत्ती सुसमाचार उसका 6 अध्याय का आखिरी बात को आप देखेंगे। நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது आखिरी भाग में ये लिखा है, கடைசி பகுதியிலே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 25वां वचन से लेकर आखिरी तक अगर हम देखेंगे, 25வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது हाँ, जिन बातों को हम जानते हैं, कभी कभी हम गाते हैं, हम सुनते हैं, उन बातों के बारे में हम देखते हैं। இங்கே எந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோமோ, சில நேரங்களில் பாடுகிறோமோ, கேட்கிறோமோ, அவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ये यहाँ तुलना किया जा रहा है और पक्षियों के साथ, இங்கே பறவைகளோடு கூட ஒப்பிடப்படுகிறது. यहाँ एक उदाहरण के रूप में पक्षियों को लेके यहाँ पर परमेश्वर लिख के रखा है। இங்கே ஆண்டவர் உதாரணத்திற்காக பறவைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். फूलों के बारे में लिखा है, फूल
இங்க பூக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और इन सारे बातों के बारे में यहाँ लिखा है, இங்க எல்லா காரியங்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन यहाँ पर देखिएगा बार बार दो शब्द आता है. ஆனால் திரும்ப திரும்ப இங்க ரெண்டு காரியம் வருகிறது, ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 26वां वचन में और अगर आप देखेंगे 30वां वचन में, இங்கே 30வது வசனம் 26வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, हम इन सारे बातों से विशेष लोग हैं. நாம் இவைகள் எல்லாவற்றிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். अगर परमेश्वर सारे जो पक्षियों को खिला सकता है, ஒருவேளை ஆண்டவர் எல்லா பறவைகளையும் போஷிக்க முடியும் என்று சொன்னால், इतना रंग बिन रंग जो कपड़ा पहना सकते हैं फूलों का, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு விலையேறப்பெற்ற வர்ணம் நிறைந்த ஆடைகளை கொடுக்க முடியும். हमारे जरूरतों को भी परमेश्वर पूरा कर सकता है. உங்களுடைய தேவைகளையும் நம்முடைய தேவையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். हम विशेष लोग हैं, நாம் விசேஷித்தவர்கள். इन सारे बातों से विशेष लोग हैं. இந்த எல்லா காரியங்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். इसलिए हमारा जीवन में परमेश्वर इस काम को आसान तरीका से कर सकता है. எனவே தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மிகவும் எளிமையான முறையிலே செய்ய முடியும். फिर हम इस वचनों में देख सकते हैं, திரும்பவும் இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும், हमारा हर बातों को नहीं देंगे, ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கொடுப்பதில்லை. जो हमारा जीवन में जरूरत है, आवश्यकता है, उन बातों को நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையாக இருக்கிறதோ அவசியமாக இருக்கிறதோ அதை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். इस सुबह के वक्त में हमारा मूल्य क्या है, हमारा जो बातें क्या है, उसको हम समझना बहुत बहुत जरूरी है. இந்த காலை வேளையில் நம்முடைய அடிப்படையான காரியங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். प्रभु यीशु मसीह अपने लहू से हमें खरीद लिया. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை வாங்கினார். पवित्र लहू से खरीदे गए बहुत बड़ा झुंड हम लोग. நாம் பரிசுத்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டம். एक बेटा पिताजी के पास पूछने लगा, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் இப்படியாக கேட்க ஆரம்பித்தான், प्रभु मेरा जीवन का मूल्य क्या है, என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பு என்ன, और मेरा जीवन का मूल्य कितना है, என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பு எவ்வளவு. तो पिताजी एक छोटा सा पत्थर को लेकर उनके हाथ में दिया. அந்த அப்பா ஒரு சின்ன கல்லை எடுத்து தன்னுடைய மகனுடைய கரத்திலே கொடுத்தார். छोटा बेटा उसके बारे में समझा नहीं, சிறிய பையன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. तो कहने लगा तुम बाजार में जाना, அவன் சொல்ல ஆரம்பித்தார், நீ வெளியே போய் கடைக்கு போ, जहाँ लोग नीचे हम तिलो तुम्हें डिग्री में देखते हैं जैसा बाजार है वहां वैसा ही तुम बैठ जाओ, वो पत्थर को रख के बिछा के रख दो पत्थर को. அங்கே பித்தளத்து டிகிரி மாதிரி போய் பாத்தீங்கன்னா பஜார்ல அங்க கீழே வைத்திருப்பாங்க, அந்த மாதிரி போய் அங்க வச்சுட்டு கீழே வச்சுட்டு உட்கார்ந்துக்கோ. तो कोई भी इसके बारे में पूछेंगे, யாராவது இதை குறித்து கேட்பார்கள் என்று சொன்னால், कितना पैसा है, कितना दाम है, और पूछेंगे இதோட விலை எவ்வளவு ரேட் என்று கேட்பார்கள் என்று சொன்னால், तो कुछ नहीं बोलना, நீ எதுவுமே சொல்லக்கூடாது. 2 उंगली केवल दिखाना. 2 விரல மட்டும் தான் காமிக்கணும். वैसा ही बैठने लगे, அப்படியே போய் உட்கார ஆரம்பித்தான். तो वहां वो उसको देख के एक जन आके पूछने लगे, அதை பார்த்து வந்து ஒருவர் கேட்க ஆரம்பித்தார். तो ये लड़का को याद आ गया, இந்த பையனுக்கு ஞாபகம் வந்தது, हम बोलना नहीं, நாம் பேசக்கூடாது. 2 उंगली को दिखाया, 2 விரலை காண்பித்தான். तो वो पत्थर को देख के वो पसंद करने लगा, वो 200 रुपया है करके देने के लिए तैयार हो गया. அந்த கல்லை பார்த்து அவர் ரொம்ப பிரியப்பட்டு 200 ரூபாயான்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகனார். फिर आया, திரும்பவும் வந்தார். पिताजी फिर कहने लगे, அப்பா திரும்பவும் சொன்னார், ये पत्थर को लेके म्यूजियम में जाना. म्यूजियम, இந்த கல்லை எடுத்துட்டு நீ மியூசியம்க்கு போகணும். जहां जहां जो कुछ ऐसा विशेष बातें रखा जाता है, देखा जाता है, முக்கியமான பொருள் விலையேறப்பெற்ற பொருள் எல்லாம் வைத்து காண்பிக்கிறதுக்கு வைத்திருப்பார்கள் அந்த இடத்துக்கு. तो वहां जाके वो रहते समय कोई पूछेंगे तो 2 उंगली दिखाना. அங்கே கொண்டு போய் வைக்கும் பொழுது யாராவது கேட்டாங்கன்னா திரும்ப அங்க 2 விரல காமிக்கணும். वहां भी वो रहने लगा, அங்கேயும் இருக்க ஆரம்பித்தான். उसको लोग देखते देखते जाने लगे. அங்க ஜனங்கள் அதை பார்த்து பார்த்து சொல்ல एक जन ஆரம்பித்தார்கள். पूछा, ஒருவன் கேட்டான், इसका क्या रेट है, இதனுடைய விலை என்ன? 2 उंगली दिखाया, 2 விரலை காண்பித்தார். दोनों हो 20,000 रुपया है, ஓ 20,000 ரூபாயா? वो देने के लिए तैयार हो गया. கொடுப்பதற்கு ஆயத்தமாகி फिर விட்டார். वो खुशी के साथ पिताजी के पास आया, அவர் மிகவும் சந்தோஷத்தோடு தகப்பனிடத்தில் ஓடி வந்தார். वहां 200 बोले, यहाँ 20,000 बोल रहे हैं. அப்பா அங்க 200 ரூபாய் சொன்னாங்க, இங்க 20,000 ரூபாய் சொல்றாங்க. फिर पिताजी उनसे कहने लगा, திரும்பவும் தகப்பன் மகனிடத்தில் சொல்ல और ஆரம்பித்தார், एक जगह जाना, இன்னொரு இடத்துக்கு நீ போக வேண்டும். जहाँ ये पत्थर या मोती जो विशेष ऐसे बातें का जो मार्केट होता है, ऐसा मार्केट में जाना. அந்த கல்லு இந்த வைரம் அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கும், அந்த இடத்துக்கு நீ போக வேணும். वहां भी उसी प्रकार करना. அங்கேயும் போய் அதே மாதிரி நீ செய். वहां रहने लगा, அங்க இருக்க ஆரம்பித்தார். और लोग देखते देखते जाने लगे. அங்க ஜனங்கள் பார்த்துட்டு போக ஆரம்பித்தார்கள். एक जन पूछने लगा, அங்கே ஒருவர் கேட்க ஆரம்பித்தார், इसका रेट कितना है, இதனுடைய விலை என்ன? तो कुछ नहीं बोला, ஒண்ணுமே சொல்லவில்லை. 2 उंगली दिखाया. 2 விரலை மாத்திரம் காண்பித்தார். तो व्यक्ति कहने लगा,
ओनली वो 2 लाख रुपया है, அவன் அங்க சொல்ல ஆரம்பித்தார் வெறும் 2 லட்சம் தானா. वो तुरंत देने के लिए तैयार हो அங்கே गया. கொடுப்பதற்கு உடனே ஆயத்தமாயிட்டார். जब वो पिताजी के पास आया அவர் தன்னுடைய தகப்பனிடத்துல வந்த பொழுது तो वो कहने लगा, समझाने लगा, அவன் இப்படியாக சொல்ல ஆரம்பித்தான். जो आपको खरीदें யார் அவர்கள் வாங்கினார்களோ वो उन बातों से आपका जो है मूल्य जो है वहां पर फाइनल होता है. அங்கே அவர்கள் மூலமாக தான் உன்னுடைய மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. ये सुबह के वक्त में जैसा हम रोमियो के पत्र 8वां अध्याय 32वां वचन में देखें, இந்த காலை வேளையிலே எப்படியாக ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே பார்த்தோமோ, और हमारे लिए प्रभु यीशु मसीह को परमेश्वर ने दिया. நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் கொடுத்தார். प्रभु यीशु मसीह अपने जो लहू से हमें खरीद लिया. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை வாங்கினார். जब वो हमें खरीद लेते हैं, எப்பொழுது அவர் நம்மை வாங்குகிறாரோ, जब हम परमेश्वर का हो जाते हैं, எப்பொழுது நம்ம ஆண்டவர்களாய் மாறுகிறோமோ, हमारा मूल्य एकदम बढ़ जाता है. நம்முடைய மதிப்பு மிகவும் உயர்கிறது. जब हम उस जगह में चले आते हैं, எப்பொழுது நம்ம அந்த இடத்திற்கு வருகிறோமோ, ये दुनिया के जरूरतों को पूरा करना परमेश्वर के लिए बहुत आसान இந்த है. உலகத்தின் தேவைகளை நிறைவேற்றுவது ஆண்டவருக்கு மிகவும் அற்பமான காரியம். आपका स्थिति शायद अन्य लोगों से बहुत एकदम साधारण हो सकता है. உங்களுடைய நிலைமை மற்றவர்களை காட்டிலும் மிகவும் எளிமையான சாதாரண நிலைமையில் இருக்கலாம். बच्चे, मैं आपसे कहने के लिए चाहता हूं, சிறு பிள்ளைகளை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். आपका दर्शन बड़ा हो सकता है, உங்களுடைய தரிசனம் பெரிதாக இருக்கலாம். आपका स्वप्न बड़ा हो सकता உங்களுடைய है, சொப்பனம் மிகவும் பெரிதாக ये இருக்கலாம். बनना है, वो बनना है, ऐसा बनना है, நான் இப்படியாக வேண்டும் அப்படியாக வேண்டும் என்று பெரிதாக இருக்கலாம். लेकिन आपका स्थिति एकदम साधारण हो सकता है. ஆனால் உங்களுடைய நிலைமை மிகவும் எளிமையானதாக आपका காணப்படும். परिवार का जो वातावरण एकदम साधारण हो உங்களுடைய सकता है. குடும்ப சூழ்நிலை மிகவும் எளிமையானதாக காணப்படலாம். आपका जो समाज, आपका बैकग्राउंड, आपका एकदम सिंपल हो सकता है. உங்களுடைய சமுதாயம், உங்களை தொடர்ந்து இருக்கிறவர்கள் மிகவும் எளிமையானவர்களாக இருக்கலாம். आप ये काम को करने से आपके जीवन में जो भी जरूरतें हैं, आवश्यकता है, हर बातें पूरा किया जाएगा. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி அவைகள் கொடுக்கப்படும். आपका जो मूल्य को हमेशा बढ़ा के रखिएगा. உங்களுடைய மதிப்பை நீங்கள் எப்போதும் உயர்த்தி வையுங்கள். जब प्रभु यीशु मसीह अपने लहू से हमें खरीद लिया, எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை வாங்கினாரோ, इन बातों को हम ग्रहण करते हुए हम स्वीकार करेंगे प्रभु यीशु मसीह को. இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது आपके जीवन का हर एक जरूरतों को वो साथ और देगा. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அதோடு கூட சேர்த்து அவரோடு கூட உங்களுக்கு கொடுப்பார். यहाँ मत्ती रसूल समाचार उसका 6 अध्याय का 33वां वचन में भी ये लिखा है. எங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. अगर आप परमेश्वर का राज और धर्म को खोज करेंगे, इन सारे बातें और भी दिया जाएगा. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். सब वस्तुएं भी, इसका मतलब साथ में दिया जाएगा. அதனுடைய அர்த்தம் என்ன? அதோடு கூட சேர்த்து கொடுக்கப்படும். हम चिंता के साथ बैठने का कोई जरूरत नहीं है. நாம் கவலையோடு கூட அமருவதற்கு அவசியம் இல்லை. हमारे पास बहुत कुछ जरूरतें हो सकता है, நம்மிடத்திலே अनेक தேவைகள் காணப்படலாம். लेकिन हर एक चीजों को, हर एक जरूरतों को परमेश्वर को पूरा करना आसान काम है. ஆனால் நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரால் சந்திப்பது அவருக்கு எளிமையான காரியம். 27 साल मेरा यहाँ हो गया बिहार में. எனக்கு 27 ஆண்டுகள் இங்க பீகார்ல ஆகிவிட்டது. मेरा हर एक जरूरतों को परमेश्वर आज तक पूरा कर रहा है. என்னுடைய எல்லா தேவைகளையும் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் சந்திக்கிறார். कुछ बच्चे देख रहे हैं, சில பிள்ளைகள் பார்க்கிறார்கள். आपके लिए क्या दिक्कत है अंकल? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? मैं आप ही लोगों के लिए एक बात को बताऊंगा. நான் உங்களிடத்தில் தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். हमारा सिकरिया जोन का एक सेवक गलती से मेरे पास 4 बार जो जोन में ट्रांसफर करना है मुझे दे दिया. நம்முடைய சிக்கரியா ஜோன்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரர் தவறுதலாக 4 முறை அந்த ஜோனலுக்கு கொடுக்க வேண்டியதை எனக்கு அனுப்பி விட்டார். डेविड जानता है, டேவிட்க்கு தெரியும். और जो उनका 50% ऑफरिंग है उसमें 4 बार मेरा अकाउंट में डाल दिया. அந்த 50% காணிக்கையை 4 முறை என்னுடைய அக்கவுண்ட்ல போட்டு मैं விட்டார். ध्यान नहीं दिया, நான் கவனிக்கவில்லை. क्योंकि हमेशा तो जरूरत रहता है, खाली हो गया. எனவே எப்போதுமே தேவைகள் இருக்கிறது, அதனால காலியாகி விடும். लगभग 7,500 रुपया. கிட்டத்தட்ட 7500 ரூபாய். ये मत सोचेगा अंकल कुछ अपना बातों को, जरूरतों को बता रहे हैं. நீங்கள் இப்படி நினைக்காதீர்கள், அங்கிள் தன்னுடைய தேவையை சொல்கிறார் என்று नहीं, சொல்லி. मैं कभी मैं प्रयास नहीं करता हूँ, நான் ஒருபோதும் முயற்சி செய்கிறதில்லை इसलिए அதற்காக. हंसते रहता हूँ. எனவே தான் நான் சிரித்துக் கொண்டே இருக்கிறேன். तो अचानक मेरे ऑफिस में आया, திடீரென்று என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தார். आके पूछने लगा भैया गलती हो गया. பையா தவறு நடந்து விட்டது என்று तो சொல்லி கேட்க ஆரம்பித்தார். बोलने लगा ये 4 ट्रांजैक्शन है, मैं जोनल में भेजना था, मैं आपको भेज दिया. இந்த 4 பண மாற்றம் நான் ஜோனலுக்கு கொடுக்க வேண்டும், நான் உங்களுக்கு அனுப்பி आप விட்டேன். दे देते तो अच्छा रहेगा. நீங்க கொடுத்து விட்டீர்கள்
கொடுப்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு நன்றாக இருக்கும். मैं बोला ठीक है आप तो गलती कर दी, நான் சொன்னேன் நீ தான் தவறு செஞ்சிட்ட, लेकिन मैं दूंगा कैसा? நான் எப்படி கொடுப்பேன்? अभी मेरे पास पैसा नहीं है, இப்போது என்கிட்ட பணம் இல்ல, 7,500 रुपया अभी तुरंत मैं नहीं दे सकता हूं। இப்போ உடனே எனக்கு அந்த 7,500 ரூபாயை கொடுக்க முடியாது. आप डेविड से पूछ सकते நீ हैं, டேவிட் இடத்துல கேட்கலாம். हाँ मैं 2 या 3 बार में उसको 4 महीना में लौटाया, நான் 3 முறை அதை 4 மாதத்திலே நான் திரும்ப கொடுத்தேன். कभी 1,500 दिया, சில நேரங்களில் நான் 1,500 फिर ரூபாய் बार கொடுத்தேன். बार पूछने लगा, हमको திரும்ப बहुत திரும்ப खराब கேட்க लगा। ஆரம்பித்தார். ஃபோன் பண்ண ஆரம்பித்தார். जोनल ऑफिस से भी एक बार रिक्वेस्ट आया, ஜோனல் ஆபீஸ்ல இருந்து ஒரு முறை எனக்கு விண்ணப்பம் लेकिन வந்தது. मुझे मैं लौटाने में दिक्कत पड़ा, எனக்கு திரும்ப கொடுப்பதற்கு கடினமாக लेकिन காணப்பட்டது. इन सारे बातों के बीच में இந்த எல்லா காரியத்தின் மத்தியிலும் मैं हमेशा हिम्मत के साथ कर सकता हूं, நான் எப்போதும் தைரியத்தோடு சொல்ல முடியும். हर एक जरूरतें जितना भी बड़ा क्यों न हो, எவ்வளவு தேவைகள், எல்லா தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் मेरा சரி, परमेश्वर मेरे जीवन में हमेशा पूरा करता என்னுடைய है, தேவன் என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் हर நிறைவேற்றுவார். एक चीजों को पूरा करता है, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். और इसलिए मैं हमेशा आनंद और खुशी के साथ मैं आगे बढ़ता हूं। எனவே தான் எப்போதும் நான் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் தொடர்ந்து कभी भी முன்னேறுகிறேன். परमेश्वर हमें लज्जित होने नहीं दिया, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுகிறதில்லை. कारण क्या मालूम है? காரணம் என்ன தெரியுமா? मैं विशेष व्यक्ति हूं, நான் விசேஷித்தவன், मैं विशेष व्यक्ति हूं, நான் விசேஷித்தவள். प्रभु यीशु मसीह अपना खून से मुझे खरीद लिया, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் என்னை வாங்கி இருக்கிறார். आपके जरूरतों को किनारे रखिए, உன்னுடைய தேவைகளை நீங்கள் ஓரமாக வையுங்கள். आपकी बातें जो चिंता के रूप में आपके जीवन में सब किनारे रखिए। உங்களுக்கு கவலைகளை கொடுக்கிற காரியங்களை ஓரப்படுத்துங்கள். जब आप परमेश्वर के पास आएंगे, நீங்கள் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் வருகிறீர்களோ, प्रभु आपने मुझे खरीद ली, நீங்கள் என்னை வாங்கி मैं விட்டீர்கள், हमेशा आपके साथ रहने के लिए चाहता நான் हूं, எப்போதும் உம்மோடு கூட இருக்க ये जो விரும்புகிறேன். मूल्य है इसको मैं बना कर रखने के लिए चाहता हूं। என்னுடைய மதிப்பை நான் இன்னும் உயர்த்தி வைக்க விரும்புகிறேன். आपके जीवन में आपके जो भी आवश्यकताएं हैं, जो भी आपका जो बातें हैं, सपन है, हर बातों को परमेश्वर पूरा करेगा। உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். आज उतना महान बड़ा परमेश्वर के सामने हम लोग चले आए हैं, இன்றைக்கு இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். इसलिए जो हमें पीछे खींच रहा है, எனவே நம்மை பின்னாக இழுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் कल சரி, क्या करेंगे, क्या पहनेंगे, क्या पिएंगे, वो कैसा होगा, ये कैसा, सब किनारे रखेंगे। இது என்ன ஆகும், இது நான் எதை சாப்பிடுவேன், இதுக்காக என்ன செய்வேன், அதற்காக செய்வேன், என்ன செய்வேன், எல்லாவற்றையும் தூரப்படுத்துங்கள். हम परमेश्वर के संगति में आगे बढ़ेंगे, நாம் ஆண்டவரோடு கூட தொடர்ந்து முன்னேறுவோம். मूल्य को बना के रखेंगे, நம்முடைய மதிப்பை நாம் காத்துக் கொள்ளுவோம். आपके भविष्य के बारे में परमेश्वर का चिंता है, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு கரிசனை உண்டு. आपके बच्चों के ऊपर परमेश्वर का ध्यान है, உங்களுடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவர் கவனம் வைத்திருக்கிறார். आपके आगे के सेवक का हर बातों के ऊपर परमेश्वर का ध्यान உங்களுடைய है, எதிர்கால ஊழியம் எல்லாவற்றிற்கும் மேலும் ஆண்டவருக்கு கவனம் உண்டு. क्योंकि परमेश्वर आपको खरीद लिया, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களை வாங்கி இருக்கிறார். आप साधारण नहीं हैं। நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. इसलिए हम सबको खड़े होके आज हम खुशी के साथ हम आराधना करने जा रहे हैं। எனவே நாம் இன்றைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்திருந்து சந்தோஷத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம்.